காலத்திலே அம்மாவின் சர்க்கரை கட்டுக்குள் இருக்குமானால் எதிர்காலத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இதை எப்படி நாம் சாத்தியப்படுத்த முடியும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையத்தில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவராக பணியாற்றுகிறேன். கர்ப்பகாலத்தில் அம்மாவின் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்க வேண்டும். எப்படி கட்டுக்குள் இருக்குமானால் வளர்கிற குழந்தைக்கு அதன் உறுப்புகள் சரியாக வளரும், குழந்தையின் கணையம் வேலை செய்யாது. அப்பொழுது அந்த குழந்தை பிறந்த பிறகு நலமாக ஆரோக்கியமான எதிர்காலத்தில் இருக்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இதை ப்ரிமார்டியல் ப்ரிவென்ஷன் என்றும் சொல்கிறார்கள். எனவே கர்ப்பகாலத்திலே அம்மா 8 வார காலத்திற்குள்ளாக சர்க்கரை அளவை பார்க்க வேண்டும், அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் மூளை, தண்டுவடம் மற்றும் இருதயம் அனைத்துமே இந்த முதல் 8 வார காலத்திற்குள்ளே உருவாகிவிடும். அப்பொழுது அதில் பாதிப்பு ஏற்படலாம் என்று கூறுகிறார்கள். அடுத்தது, அம்மாவின் சர்க்கரை அளவு 10 வாரத்திற்கும் மேலாக அதிகமாக இருக்குமானால் குழந்தையினுடைய கணையம் அம்மாவின் சர்க்கரையை குறைப்பதற்காக வேலை செய்யலாம் என்றும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய கணையம் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த பற்றாக்குறையினால் எதிர்காலத்திலே அந்த குழந்தை சர்க்கரை நோயாளியாக வரலாம் என்றும் கூறுகிறார்கள். இதை எப்படி சாத்தியப்படுத்துவது? இதை நாம் ஒரு பரிசோதனை, ஒரு அளவு, ஒரு இலக்கு என்ற வகையிலே நாம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு பரிசோதனை என்பது கர்ப்பிணி பெண் மருத்துவரை பார்க்க வருகிற பொழுது 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து அவருக்கு சர்க்கரை அளவை 2 மணி நேரம் கழித்து எடுக்க வேண்டும். இதில் ஒரு நாளின் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அவருக்கு எப்பொழுது சாப்பிட்டார் என்பதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அளவு என்பது 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் என்கிற அளவு தான் 75 கிராம் குளுக்கோஸ் குடித்து 2 மணி நேரத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகும். அடுத்தது இலக்கு என்பது, கர்ப்பகாலத்திலே கர்ப்பிணி பெண்ணிற்கு நாம் பரிசோதனை எடுக்கிற பொழுது சாப்பிட்டு 2 மணி நேரத்திலே சர்க்கரையினுடைய அளவு 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இப்படி 3 வழிமுறையும் பின்பற்றி கர்ப்பகாலத்திலே சர்க்கரையினுடைய அளவை நாம் சரியாக வைத்து கொண்டு அம்மாவின் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தைக்கு பிற்காலத்திலே சர்க்கரை நோய் வருவதில்லை என்பதுதான் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்ற கருத்தாக இருக்கிறது. எனவே எதிர்கால சந்ததிகள் சர்க்கரை நோய் இல்லாமல் உருவாக வேண்டும் என்றால் கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் நலனில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.